இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்படும் போது சொன்ன வார்த்தை, சீசர்களை பார்த்து, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அதே வேளையில் உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கிற சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவர் சாத்தானின் தலையை நசுக்குகிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே பிசாசானவன் எவனை கொல்லலாமோ என்று வகை தேடிக்கொண்டு சுற்றித் திரிகிறான். பிசாசானவன் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் இடையூறாக இருக்கிறான், நம்முடைய வேத வாசிப்பில் இடையூறாக இருக்கிறான். ஆவிக்குரிய நல்ல தீர்மானங்கள் நாம் எடுக்கும்போது இடையூறாக இருக்கிறான். நம்முடைய பொருளாதார ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் இடையூறாக இருக்கிறான். நம்முடைய சரீர பிரகாரமான பலகீனங்களில் இடையூறாக இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, அதற்கு முந்தின பகுதியிலே, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவது. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற பாதையிலே நாம் நடந்தோம் என்றால், இந்த கீழ்ப்படிதல் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் சாத்தானுடைய சகல வஞ்சனைகளையும் அழித்து போட்டு, இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய கண்ணீருக்கு காரணமான சாத்தான் உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்பட வேண்டுமென்றால், நானும் நீங்களும் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். பிசாசை குறித்து சொல்லும்போது எதிர்த்து நில்லுங்கள். ஆம், பயப்படுவதற்கு வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்றுதான் வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. பயமானது நம்மை தேவ அன்பை விட்டு பிரித்துவிடும். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அங்கே ரோமர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், உலக பிரகாரமான எல்லா விதமான அதிகாரங்கள், எல்லா விதமான காரியங்களுக்கும் மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் நம்மை பிசாசானவனை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுகிறது. நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார், தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாக சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், தேவ வசனம், இவைகளையெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் இந்த வேத புத்தகம் அடையாளம் காண்பிக்கிறது.
எபேசியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எதிர்த்து நிற்க பலன் உண்டு. நம்மால் எதிர்த்து நிற்க முடியும், ஜெயிக்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பொல்லாத பிசாசின் சத்துருக்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனையும் கிருபையும் தந்தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.